أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب مريم إذ انتبذت من أهلها مكانا شرقيا فاتخذت من دونهم حجابا فأرسلنا إليها روحنا فتمثل لها بشرا سويا. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். வாராந்தம் எங்களுடைய பள்ளி வாசலில் நடைபெறுகின்ற வாராந்த எங்களுடைய இந்த ஆன்மீக அமர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். இதில் எங்களுடைய நேரங்களை, காலங்களை, பணத்தை, நேரத்தை, ஓய்வு நேரத்தை கொடுத்து பாடுபடுகின்ற ஹிதுமத்துடையவர்களாக இருந்தாலும் சரி, தூர இடங்களிலிருந்து நல்லதை கேட்பதற்காக வேண்டி மணித்தியால கணக்கு நேரங்களை செலவழித்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பள்ளிவாசலில் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்கின்ற நோக்கத்திலே நேர காலத்தோடு வந்து அமரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருடைய முயற்சிகளும், அனைவருடைய பணங்களும், இந்த அனைவருடைய தியாகங்களும் நிச்சயமாக வீணாக மாட்டாது. இதற்குரிய பலனை நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழும்போதும் கண்டுகொள்ளலாம். இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னாலும் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் கண்டுகொள்வோம். எனவே அந்த அடிப்படையில் ஆரம்ப நேரத்திலே நாங்கள் குறுகிய நபர்களாக இருந்தாலும் இந்த சபை அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு சபை. எங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு விதமான எண்ணம், ஒரு விதமான மன அமைதி எங்களுக்கு உண்டாகும் மனதிலே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் எங்களை மலக்குமார்களிடம் ஞாபகப்படுத்துகிறார். எங்களை இந்த சபையை காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஞாபகப்படுத்துகிறான். ஹதீஸில் குதுஸிலே வந்திருக்கிறது, ஏ மனிதா, நீ என்னிடம் நடந்து வந்தால் நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களின் பக்கம் விரைவாக வரும் என்கிறது அர்த்தம். அல்ல அந்த இடத்துல ஓடி வருகிறேன் என்று சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னுடைய மனதில் நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்கிறதே போதும் என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. என்னுடைய மனதில் நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்று வருவதே போதும் என்னுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை, அந்த நான் எடுக்கிற முயற்சியை பொருந்திக் கொள்வதற்கு. இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக அமல்கள் அனைத்தும் நியத்தை கொண்டுதான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நேற்றைய தினமே அல்லது இன்றைய காலை நேரத்திலே அல்லது இன்றைய பகல் சாப்பாட்டுடைய நேரத்திலே நான் இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும், நான் இதில் கலந்து பயன் பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வந்ததே போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த தியாகத்தை பொருந்திக் கொண்டு விட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ என்னிடம் ஒரு ஜான் அளவு நெருங்கி வந்தால் நான் உன்னிடம் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களின் பக்கம் சொரிந்து கிடக்கிறது. நாங்கள் அதனை மறந்து புறக்கணித்து வாழ்வதனால் தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகிறோம். எனவே எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்காக வேண்டி, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி, இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக வேண்டி வருவானோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனின் பக்கம் முன்னோக்கி வருகிறது. நீ தனிமையில் என்னை ஞாபகப்படுத்தினால், அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை தனிமையில் ஞாபகப்படுத்தினால் நான் உன்னை சிறந்த ஒரு கூட்டத்திடம் நான் உன்னை ஞாபகப்படுத்துகிறேன். அதான் மலக்குமார்கள். மலக்குமார்கள் யார்? லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி ஷான் அளவு, ஒரு ஜர்ரா என்று சொல்லக்கூடிய அணு அளவும் பாவம் செய்ய மாட்டார்கள். எந்த ஓர்டரை அல்லாஹ் போடுகிறானோ அந்த ஓர்டரை செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களிடம் எங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரியது. இதனை நாங்கள் புரிந்து தெரிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டால், எங்களுடைய காதுக்கு என்னென்ன நல்ல விடயங்கள் கேட்கின்றதோ அல்லது நல்ல ஒரு விடயம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் சும்மா தானாகவே ஆட்டோமேட்டிக்கலி வரும். அதனால தான் எங்களுடைய பழக்கத்துக்கு தொடர்பு இருக்குது. ஒரு மனிதனுடைய பழக்கங்களுக்கு தொடர்பு இருக்கிறது.
ஒரு மனிதனுடைய சூழல் மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்தும், ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கும் மோசமாக மாறுவதற்கும். எனவே அதனால தான் 7 வயதாக இருக்கும்போது எங்களுடைய நோன்பு பிடிக்க வைக்கிறதுங்கிறது எங்களுடைய பார்வைக்கு பார்த்தா பாவமாக இருக்கும். தொலைச்சொல்லி சொல்றது எங்களுக்கு பாவமாக இருக்கும் 7 வயசு பிள்ளைக்கு. ஆனால் ஏன் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது 7 வயசுல தொழும்படி ஏவுங்க சொல்லுங்க வாயால, வற்புறுத்தவானம். அரை நோம்பா அல்லது 3 மணி நேரம் நோம்பா அல்லது 2 ரக்காத் தொழுகையா பிரச்சனை இல்லை, ஆனால் தொழணும், நோம்பு பிடிக்கணும். அது எங்களுடைய பருவ வயது அடைந்தவருடைய நோம்பை போன்று ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்குமான நோம்பு இல்லை. நோம்பு பிடிக்க வைங்க, தொலைச்செல்லுங்க, தொலை வைங்க. நாங்கள் எங்களை மாதிரி தக்பீர் கட்டணத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் கதைக்கக்கூடாது, 3 அசைவுகளை விட அசைக்கக்கூடாது என்றெல்லாம் அதுக்கு நிபந்தனை இல்லை. ஆனால் தொழணும், நோம்பு பிடிக்கணும். அரை நோம்போ 2 ரக்காத்தோ அல்ல 1/2 ரக்காத்தோ தொழணும் அந்த புள்ள. ஏன் பழக்கப்படணும் அந்த புள்ள. 10 வயசாகிச்சுது, இப்போ பருவ வயது அடைகிறதுக்கு நாள் கிட்ட, இப்போ அந்த பிள்ளைக்கு கடமை இல்லை. ஆனால் இப்போ 10 வயசு, கொஞ்சம் பருவம் தெரியும், நல்லது கெட்டது எதுன்னு தெரியும், தண்ணி நெருப்பு கம்பி ஊசி எல்லாம் தெரியும், அதில் விபரீதம் தெரியும். இப்போ தொலாட்டி ஏன் மகனுக்கு நான் என்ன செய்யணும், மகளுக்கு அடித்து தொலை வைக்கணும், அடித்து நோம்பு பிடிக்க வைக்கணும். இப்போ 4 ரக்காத் தொலை வைக்கணும், முழு நோம்பையும் பிடிக்க வைக்கணும். ஏன் பழக்கத்தில் உண்டாக்கணும், பழக்கத்தில் உண்டாக்கணும். இந்த பழக்கத்தை உண்டாக்காட்டி அந்த புல்ல எப்படி நாங்கள் சும்மா விட்டுடுவோமோ அதே மாதிரி 20 வயசாயினாலும் அதுக்கு எந்த ஒரு கணக்கும் இருக்க மாட்டாது. எனவே எங்களோட உபத்தினுடைய பழக்க வழக்கத்திலேயும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. எனவே யார்கிட்ட இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லையோ குர்ஆன ஓத டைம் எடுக்க பழக்கணும். என்ன போனை அது ஒரு அளவு நேரம் ஒன்று இருக்குது, அதுக்கு அங்கால பாவிக்கிறத நான் என்ன சொல்லுவேன், நான் கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளணும், நான் என்ன கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும். இப்படி ஒவ்வொன்றையும் நான் என்னுடைய பொருள், நான் பாவிக்கின்ற பொருள், என்னுடைய செயற்பாடை நான் எனக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும். அதில் கண்ட்ரோலுக்கு நான் இருக்கப்படாது. ஃபோன் ஈக்குது, வந்துக்கிட்டே ஈக்குது, நானும் பின்னால் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு வேலைக்கு போகணும் 8 மணிக்கு, நான் இப்போ 5 மணிக்கு 4 மணிக்கு தூங்கினா என்ன நடக்கும், டைமுக்கு எழுப்பப்படாது. சில நேரம் வேலைக்கு போனால் ஒழுங்கான முறைக்கு வேலை செஞ்சப்படாது. அப்போ நான் என்ன அர்த்தம், நான் அந்த மொபைலுக்கு நான் அடிமையாகிட்டேன். நான் ஒரு மனிதனுடன் பேசுகிறேன், பேசுகின்ற நேரத்திலே நான் தற்பொழுது அழகான விஷயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு தேவையில்லாத மற்றவர்களுடைய விடயங்கள் வரும் நேரத்திலே எனக்கு சிக்னல் வரணும், எனக்கு சிக்னல் வரணும். இப்ப நான் என்னது லிமிட்டை தாண்டி போறேன், இது அடுத்தவர்களுடைய குறையை நான் பேசுகிறேன், நான் இந்த இடத்துல நாக்க கட்டுப்படுத்தி கொள்ளணும். இப்படி எங்களோட செயற்பாடுகளை பழக்க வழக்கங்களை நான் என்ன செய்யணும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்பதான் நான் எதை நான் நினைக்கிறேனோ அல்லாஹ்வுடைய நல்ல விடயங்களை செய்கின்ற நேரத்திலே என்னுடைய உடம்பு அதுக்கு என்ன செய்யும், இடம் கொடுக்கும். இன்றைக்கு அதிகமானவங்களுக்கு ஆசை, ஒவ்வொருத்தரும் அதிகமான நினைக்கிறாங்க, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட தௌபா செஞ்சிட்டேன், நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு பின்னால் என்னுடைய மோசமான எல்லா நடவடிக்கையும் விட போறேன். அப்படி எத்தனையோ பேர் நியத்து வைக்கிறாங்க, அப்படி எத்தனையோ பேர் நியத்து வைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ஓகே, 2வது நாள் சரி வருது இல்லை. ஏன், உடம்பும் அந்த பழக்க வழக்கம் அவருடைய எண்ணத்துக்கு என்ன செய்தில்லை, ஈடு கொடுக்குதில்லை. அந்த அளவுக்கு அந்த பழக்க வழக்கம் அவர்ல ஊறி போய் தீக்குது. அதனால இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை நான் என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான இடங்கள்ல பல நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஏனென்றா கொரியா நமக்கு தெரியும், இது முஸ்லீம் நாடு இல்லை. எங்களுக்கு என்னது, எங்கள் நாட்டில் செய்கிறது மாதிரி பூர்த்தியான முறைக்கு அமல் இபாதத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது குறைவு. அதனால அந்த லீவுனால கொஞ்சம் எங்களுடைய எல்லா விடயங்கள்லையும் பள்ளி வாசலோடு மிகவும் தொடர்பாகி நல்ல விஷயங்களை கேட்டு இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்காக வேண்டி எல்லா இடங்களையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பல ஏற்பாடுகள் பல செலவினங்கள் செய்யப்பட்டு இப்படி நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அந்த இடங்களிலே மாஷா அல்லாஹ் அதிகமானவர்கள் ஆரம்ப நேரத்திலிருந்தே கடைசி போகும் வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அந்த இடத்தை உயிரோட்டமான ஒரு ஒன்று கூடலாக அதனை அனுசரியால் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால்
எங்களுடைய பள்ளிவாசலுடைய கவலைக்கிடமான செய்தி என்னவென்றால், நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர்களைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வளமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் 7:15 8:15 ஆகும் பொழுது பார்த்தால் இந்த மஜ்லிஸை விட இன்னொரு 2 மடங்கு என்ன செய்யும், வந்து கலந்து கொள்வார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், உண்மையிலேயே நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வதை போல, வேலை ஒன்று இருக்குமாக இருந்தால், வேலை செய்து விட்டு வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு இருக்கிறது. அதுக்கு ஒரு உண்மையான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. வேலை ஒன்றும் இல்லாமல் வெட்டியாக இருந்து இந்த சந்தர்ப்பத்தையும் யார் பால்படுத்துவார்களோ அவர்களுக்கு என்ன பெயர் கொண்டு அழைப்பதென்று நான் சொல்வதை விட நாங்கள் அனைவரும் அதனை அறிந்து வைத்திருக்கிறோம், நஷ்டவாளிகள். எனவே இப்படியான நிகழ்ச்சிகள் வரும் பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்தில் இவ்வாறு நாங்கள் அதிகமானவர்கள் ஒன்று கூடி இந்த விடயங்களை அழகான முறைக்கு கேட்கின்ற நேரத்திலே சில நேரம் எனக்கு அறவே கேட்கிறாத விடயங்கள் என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைக்கும். சில நேரம் ஒரே ஒரு வார்த்தை போதும், இந்த 1 மணித்தியால நிகழ்ச்சியில் ஒரு 30 செகண்டுடைய வார்த்தை போதும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு. எந்த வார்த்தை அவரில் பிரதிபலிக்கும்ங்கிறது யாருக்கும் சொல்ல தெரியாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதக்கிர் ஃபதக்கிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் அடிக்கடி மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் மக்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். இன்னமா அலைக்கல் பலாக், உங்களுடைய பொறுப்பு என்ன, மக்களுக்கு செய்தியை எத்தி வைப்பது, மக்களுக்கு செய்தியை எத்தி வைப்பது. எனவே ஏன் இதெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால், காதுக்கு நல்ல விடயங்கள் அடிக்கடி என்ன செய்யப்பட வேண்டும், குறைஞ்சபட்சம் கிழமையில் ஒரு நாளாவது அழகான முறைக்கு பூர்த்தியான முறைக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை நான் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் கேட்கின்ற விடயம் என்னுள் புகுந்து என்னிலே ஒரு மாற்றத்தை அது என்ன செய்யும், ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 23 நபிமார்களுடைய சம்பவத்தை முடித்துவிட்டு 24வது நபியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 570 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 25 விடுத்தங்கள் வந்திருக்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 25 விடுத்தங்கள் வந்திருக்கின்றன. அதே போன்று மரியம் அலைஹஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது. ஆனாலும் அலைஹஸ்ஸலாம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவது குற்றமும் இல்லை. அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நபி கிடையாது, பெண்கள் யாரும் நபிமார்கள் கிடையாது. ஆனாலும் அவர்கள் ஒரு நபியுடைய தாய், ஒரு ரசூலுடைய தாய், ஒரு நல்ல ஒரு பெண்மணி. அல்லாஹ்வே குர்ஆனிலே அவருடைய 2 பண்பை சொல்லியிருக்கிறான். உம்முஹு சித்தீகா, அவங்களோட தாய் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சித்தீகா, உண்மை பேசக்கூடிய பெண்மணி. இன்னும் 2வது பண்பு வகானத் மினல் கானிதீன், அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்தவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு பெண்மணி என்று அல்லாஹ் அவருடைய 2 பண்புகளை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மனிதன் மலக்குகளை காண முடியுமா என்று கேட்டால் காண முடியும். மனிதர்களுக்கு, நபி அல்லாதவர்களான மனிதர்களுக்கு ஒரு மலக்கை காண முடியுமா? காண முடியும். சஹாபாக்கள் கண்டார்கள். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திஹ்யத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். திஹ்யத்துல் கல்பி அவருடைய பெயர். அவருடைய தோற்றத்தை அடைந்தவர்களாக அவருடைய தோற்றத்தில் என்ன செய்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடிக்கடி வந்து போவார்கள். அந்த நேரத்தில் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி, ஒரு மனிதர் சஹாபியா ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தை படித்து விட்டு சென்றார்கள். கேள்விகள் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அந்த விடயம் அடுத்தவர்களுக்கு இருந்த சஹாபாக்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு சந்தர்ப்பமாக அமைஞ்சிச்சுது. எனவே அதிகமான சஹாபாக்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். அதே போன்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இறுதி தருவாயிலே அவரிடம் அந்த சக்ராத்தின் நேரத்திலே அவரை சுற்றி இருந்த சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நான் மரணிப்பேனாக இருந்தால் இந்த செய்தியை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள், நான் மரணிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன செய்தி? என்னோடு மலக்குமார்கள் தஹஜ்ஜுத் நேரத்திலே முசாஃபஹா செய்வார்கள். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மையார் நபி கிடையாது. ஆனாலும்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல விடுத்தம் கண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மலக்குமார்களை காண முடியும், நல்லவர்களை காண முடியும் என்று கேட்டால் அதுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது, தகமைகள் இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வே குர்ஆன்ல அவங்களோட பண்பை சொல்லிட்டான். குர்ஆன்ல ஒரே ஒரு பெண்மணியுடைய பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது, ஒரே ஒரு பெண்மணியுடைய பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுதான் யாரு? மரியம். மரியம் என்றால் அர்த்தம் என்ன? அல்லாஹுக்கு ஊழியம் செய்யக்கூடியவள். அதனாலதான் இன்றைக்கு அதிகமான பெண்மணிகளுடைய பெயர்ல டபுள் பெயர் இருக்கும். எப்படி ஆண்களுக்கு முஹம்மது என்ற பெயரோடு சேர்த்து இன்னொரு பெயர் இருக்குமோ, அதே மாதிரி அதிகமான பெண்களுக்கு அவங்களோட ஒரு பெயரோட சேர்த்து மரியம் என்கிற பெயர் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. என்ன காரணம்? இந்த அர்த்தத்தில். அல்லாஹ் ஏனைய பெண்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? பொதுப்படையா சொல்லிக்கிறான். இம்ரஅத்து லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. இம்ரா பெண் அர்த்தம், லூத்துடைய பெண் தான் அர்த்தம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, பேரை சொல்ல இல்லை. அதே மாதிரி யா நிசா அன் நபியி, நபியுடைய மனைவிமார்களே, நபி ஸல்லல்லாஹு மனைவிமார்களே, பேரை சொல்ல இல்லை. வபனாத்திக, நபி ஸல்லல்லாஹு பெண் பிள்ளைகளே என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறானே தவிர பெயரை சொல்லி என்ன செய்யல, குறிப்பிடப்பட்டில்லை. அதே மாதிரி ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் தான் குர்ஆன்ல வந்திருக்குது. ஸைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வளர்த்த தனது வளர்ப்பு மகன். அதுக்கு ஒரு காரணம் ஏன் வந்திருக்கிறது, அதெல்லாம் பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸைத் என்கிற பெயர் மட்டும்தான் குர்ஆன்ல ஒரு சஹாபியுடைய பேர் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்குது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட சில அறிவுகள். அவர்கள் அந்த நேரத்திலே ஆரம்பமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருக்கிற சம்பவத்துக்கு முன்னாலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் மக்திஸிலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்து அந்த பைத்துல் மக்திஸுடைய விடயங்களை பார்த்து கொண்டு அதனுடைய சுத்த விஷயங்களை பொருட்படுத்திக் கொண்டு செய்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே பல விடுத்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். யா மரியம், ஏ மரியமே, உக்னுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராக்கிஈன், நீ அல்லாஹ்வின் பக்கம் மீள், அல்லாஹ்வை தொழுது கொண்டிரு, அல்லாஹ்வை தொழுது கொண்டிரு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மலக்குமார்களை பார்க்கின்ற சந்தர்ப்பம், அந்த பைத்துல் மக்திஸிலே இன்னொரு நபிக்கு தனது சாட்சியின் கணவனாகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்ற அளவுக்கு அல்லாஹுவினுடைய உதவியை கண்டவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். சீஷன் இல்லாத நேரத்திலே பழத்தை சாப்பிடுவார்கள். அந்த அந்த பழத்துடைய சீஷன் இப்ப இருக்காது. அப்படிப்பட்ட பழங்களை சாப்பிட்ட நேரத்திலே தான் ஒரு தடவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். இதெங்கால உங்களுக்கு இந்த சாப்பாடு சொன்னாங்க, இது அல்லாஹ் எனக்கு தந்தது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த ஒரு குறையுடைய விடயம் ஞாபகத்தில் வருது. எனக்கு குழந்தை இல்லையே, சீஷன் இல்லாத நேரத்தில் இந்த பழத்தை கொடுக்கக்கூடிய இறைவன், நான் இப்போது பிள்ளை பெற்றெடுக்கின்ற நிலைமையில் நானும் என்னுடைய மனைவியும் இல்லாத அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற சிந்தனையை உண்டு பண்ணதற்கு யார் காரணமாக இருந்தாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம். எனவே நல்ல பக்குவமான குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை நான் ஆக்கணும். நான் நேற்றும் இஷா தொழுகைக்கு பின்னால் சொன்ன விஷயம், எந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்னால முடியுமா இருந்தால் மகரிப் தொழுகைக்கு பின்னால, அப்படி இல்லாட்டி தூங்குவதற்கு முன்னால, இரவுல தூங்குவதற்கு முன்னால யாருக்கு சூரத்துல் வாக்கியா ஓத முடியுமோ, அது வெறுமனே 30 ஆயத், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும், அல்லது ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதை ஒருவர் ஓதி வந்தால் தொடர்ச்சியாக அவருக்கு கபருடைய வேதனை உண்டாக மாட்டாது. சூரத்துல் முல்குக்கு இன்னொரு பேர் அல் மானியா அல் வாக்கியா, வாக்கியா இல்ல வாக்கியா, பாதுகாக்கக்கூடியது. இதனை விட்டும், நரக வேதனையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடியது, தடுக்கக்கூடியது. இதை பழக்கத்தில் உண்டாகிக்கொள்ளணும். அடுத்தது சூரத்துல் வாக்கியா. சூரத்துல் வாக்கியா இதனை யார் ஓதி வருவாரோ, மகரிப் தொழுகைக்கு பின்னால அல்லது தூங்குவதற்கு முன்னால யார் ஓதி வருவாரோ அவருடைய வாழ்க்கையில பஞ்சம், நெருக்கடி, கஷ்டம் என்கிறது இருக்க மாட்டாது. இப்ப நாங்க மனசுல கேட்டுக்கொள்வோம்,
அதிகமான சஹாபாக்கள் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு பின்னால் பல சஹாபாக்கள் தங்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கு என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள், நீங்கள் மகரிப் தொழுகைக்கு பின்னால் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வாருங்கள். இப்போ எங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சாச்சு. இப்போ நானும் அதை ஓத பழகிக்கொள்ளணும். அதே நேரத்தில் என்னுடைய வீட்டு பெண்மணிகளுக்கையும் என்ன செய்யணும்? நான் அந்த செய்தியை சொல்லி வைக்கணும். எந்த வீட்டில் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டில் என்ன வராது? கஷ்டங்கள் வரமாட்டாது. ஆனால் அதுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு நாங்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில் நெருக்கடி, பஞ்சம், கஷ்டம் இருக்க மாட்டாது. அப்படி யாருக்காவது ஓத தெரியாவிட்டால் குர்ஆனை ஓதுறது கட்டாயம். குர்ஆனை ஓத பழகிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம். குர்ஆனை ஓத தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. குர்ஆன் ஓத தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. அப்படி யாருக்கு சரி குர்ஆன் ஓத தெரியாவிட்டால் கிழமையில் ஒரு 2 நாள் அல்லது ஒரு கிழமையில் ஒரு 3 நாள் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு எப்போ நேரம் ஈக்குதோ அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? தொடர்பு கொண்டு குர்ஆனை கற்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த விடயங்கள் நாங்கள் என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அனாதை, பிறக்கிற நேரத்தில் அனாதை, தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போதே அவங்களோட தந்தை இம்ரான் நல்ல ஒரு மனிதர் மரணம் அடைந்து விட்டார். பிறந்ததிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுக்கிறதுக்கு பின்னால் அந்த டைமரங்காட்டியும் உன்னத்துடைய பொறுப்புல பாதுகாப்புக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? ஏற்பாடு செய்தான். ஏனென்றால் எந்த ஒரு மனிதர் நல்ல ஒரு மனிதராக இருந்தால், அல்லாஹ் சொல்கின்ற பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்தால், அவர் இல்லாமல் போனாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் நபர்களை சாட்டி விடுவார். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து பயணித்த அந்த பிரயாணத்தில் 3 சம்பவங்கள் நாங்கள் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம், ஒரு ஊருக்கு போன நேரத்தில் அந்த ஊரில் ஒரு சுவர் உளப்பாத்திச்சுது. அந்த சுவரை என்ன செஞ்சாங்க? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நிப்பாட்டி அதை திரும்ப கட்டி விட்டாங்க. ஏனென்று விளக்கம் சொல்கின்ற நேரத்தில் சொன்னார்கள், இதுக்கு கீழே ஒரு புதையல் ஒன்று இருக்கிறது. அந்த புதையல் அனாதைகளான 2 பிள்ளைகளுக்கு சொந்தமானது. அனாதைகளான 2 பிள்ளைகளுக்கு சொந்தமானது. ஏன் தெரியுமா? வகான அபூஹுமா சாலிஹா. இந்த 2 பிள்ளையுடைய தந்தை நல்லொரு மனிதராக இருந்தார். இந்த 2 பிள்ளையுடைய தந்தை நல்லொரு மனிதராக இருந்தார். முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க, அந்த வாப்பா அந்த பிள்ளையுடைய நேரடியான வாப்பா இல்லை, 7 தலைமுறைக்கு முன்னால் இருந்த அப்பா நல்ல ஒரு மனிதராக இருந்தார். அப்ப அந்த வரிசையில் இந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களாக இருந்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு சொல்லப்படுற எந்த வாப்பா? அப்பாவை தான் சொல்லப்படுது. 7வது தலைமுறையில் வரக்கூடிய அப்பாவை தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அப்ப 1வது தலைமுறையாக இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒழுங்கான ஒரு மனிதனாக இருந்தால், அல்லாஹ் நான் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? எனக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்லுவான். நன்மாராயத்தை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் 2 கிழமைக்கு முன்னால. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அதே மாதிரி நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா அல்லா தஹ்ஸனு வலா தகாஃபு. இவ்வளவு என்ன நன்மாராயம்? மரணிக்க இருக்கிறோம், உயிர் காலில் இருந்து அப்படியே பறிக்கப்பட்டு வருகிறது, நான் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தவன், இப்ப நான் இல்லண்டா என் குடும்பத்தை சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு வேற யாருமே இல்லை, என் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு மகள்கள் மாறுன கல்யாணம் முடிச்சும் இல்லை, முடிச்சு கொடுக்கணும், என்னுடைய மனைவி செலவழிக்கணுமா இருந்தா, கறி வாங்கணுமா இருந்தா நான் தொழிலுக்கு போனாத்தான் அங்க கறி வாங்கலாம் என்றெல்லாம் நிறைய இப்படி பிரச்சனை இருக்கும். ஆனால் நோய்வாய்ப்பட்டு அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஆக்சிடென்ட் மூலமாக உயிர் பிரிகின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்? கண் முன்னுக்கு மலக்குமார்களை அனுப்பி கண்ணை மூட முன்னால் என்ன நன்மாராயம்? நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் இப்போது வருகின்ற நீங்கள் முன்னோக்குகின்ற வர இருக்கின்ற விடயங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் இப்ப நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு போறீங்களோ இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள், நாளை மறுமை நாளிலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள்.
இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, ஆறுதல் வார்த்தை. இந்த மனசில், இந்த மூமின் மனசில் இப்போ என்ன இருக்காது, கவலை இருக்காது. அல்லாஹ் அந்த நிலைமையை அப்படியே கண்ணை மூடுறதுக்கு முன்னால் என் குடும்பத்தின் நிலைமை சீராக இருக்குது என்ற விடயத்தை அல்லாஹ் காட்டிடுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுக்கிறதுக்கு பல பேர் போட்டி. பிறந்தாச்சி புள்ளைய கொண்டு கொடுத்துட்டாங்க பைத்துல் மக்திஸுக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இப்போ அந்த புள்ளைய பராமரிக்கணும். யார் பராமரிக்கிற? ஒரு ஆணுடைய பராமரிப்பு தேவை. யாரும் பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கையில் ஆக்கள் நிறைய பேர். எந்த அளவுக்கு போட்டி, ஷீட்டு குளிக்கு போட்டு பார்த்து யாருடைய பேர் வருதோ அவருக்கு அந்த புள்ளைய கொடுப்போம் பராமரிக்கிறதுக்குண்டு வர அளவுக்கு பல பேர் போட்டியாளர்கள். எனவே நான் ஒழுங்குமுறைப்படி அல்லாஹுக்கு அஞ்சி பயந்தினுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டால், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்ற பாடம், குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய பாடம். இதை நான் என்ன செய்யணும், உன்னிப்பா கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் எங்க தவறு நடக்குது, எங்க பிரச்சனை நடக்குது என்று நான் பார்க்கணும். சிறிய பாவங்கள் பரவாயில்லை, இந்த அப்படி அர்த்தம் இல்லை. நான் சொல்ல வர அர்த்தம் அது இல்லை. பாவங்கள் செய்கின்ற அர்த்தம் இல்லை. சிறிய பாவங்களுக்கு நாங்கள் செய்கின்ற நல்லமல் குற்ற பரிகாரமாக அமைஞ்சிடும். நாங்கள் செய்கிற சிறிய பாவங்களுக்கு நாங்கள் செய்கிற நல்லமல்கள் என்ன செஞ்சிடும், குற்ற பரிகாரமாக அமைஞ்சிடும். உதவெடுப்பதன் மூலமாக, தான தர்மம் கொடுப்பதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக. ஆனால் நான் பெரிய ஒரு பாவத்தை செய்தால் அதுக்கான குற்ற பரிகாரம் நான் திருந்தி அதை விடும் வரைக்கும் குற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கும். முதலாவதாக விபச்சாரம், இரண்டாவதாக வட்டி, மூன்றாவதாக மற்றவர்கள் மீது செய்யாத ஒரு குறையை நான் இட்டு கட்டி இருக்கிறேன். அல்லது இன்னொருவர் இல்லாத நேரத்தில் அவருடைய குறையை அவர் செல்லும் வரைக்கும் இருந்துவிட்டு, செல்வதாக இருந்த நலவை நாடுவதாக இருந்தால் அவரை தனியே கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அவர் இருக்கும் வரைக்கும் இருந்துவிட்டு அவர் போனதற்கு பின்னால் ஸ்டார்ட் பண்ணுவது அவரை பற்றி. இப்படி நான் நடந்தால் இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா, என்னுடைய சாபம் உண்டாகட்டும். எந்த பாவத்துக்கு அல்லாஹ் என்னுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, அல்லது அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, இதெல்லாம் பெரிய பாவம். இதெல்லாம் பெரிய பாவங்கள். அநியாயம் செய்வது, இதெல்லாம் பெரிய பாவங்கள். இப்படி கிட்டத்தட்ட பெரிய பாவங்கள் 70 மட்டும் இருக்குது. 70. அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்புல நாங்கள் பெரிய பாவங்கள் என்னென்னு நாங்கள் பார்ப்போம். கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள். அப்படிப்பட்ட பாவம் நடந்தால், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருந்தால் நான் என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட உண்மையான முறையில் மனம் வருந்தி கவலைப்பட்டு அந்த பாவத்தை நான் இதுக்கு பின்னால் செய்யவே மாட்டேன் என்ற உறுதி கொடுத்து, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிருந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தொடரணும். அல்லாஹ் மன்னிச்சிருவான். தொழல்ல மிச்சம் தொழாமை கீக்கிறதும் பெரிய பாவம். தொழாமை கீக்கிறதும் பெரிய பாவம். ஜக்காத்து கொடுக்கல பெரிய பாவம். அப்போ எனவே இதுவரைக்கும் போனதை நான் என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிட்டு நான் இதுக்கு பின்னால் செய்வேன் என்ற உறுதியான மொழியை கொடுத்து என்ன நீ மன்னிச்சிருந்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே டைமில் அந்த பாவம், அந்த பெரிய பாவம் மனிதனோடு சம்பந்தப்பட்டிருந்தால், மனிதனோடு அல்லது மனிதர்களுடைய பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அந்த மனிதனுடைய மான விடயங்கள் சம்பந்தப்பட்டால் அவரிடம் போய்த்து மன்னிப்பு கேட்கணும். என் மூலமாக ஏதோ ஒன்று நடந்து போய்த்தது, உங்களை பற்றி நான் என்னமோ தவறுதலாக பேசியிருப்பேன், நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க. அதோட அவர் மன்னிச்சிட்டாரு, ரைட், முடிஞ்சு. பொருளோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அந்த பொருள் இன்னமும் எனக்கிட்ட இருக்குமாக இருந்தால் அந்த பொருளை நான் என்ன செய்யணும், அவர்கிட்ட போய்த்து கொடுத்துடணும். இது என் மூலமாக தவறுதலாக எடுத்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க, ரைட். அல்லது அந்த பொருள் இல்லாமல் போய்த்து நான் முடிச்சிட்டேன், இப்போ அதுக்குரிய பொறுமதி எவ்வளவாக இருக்கும் நான் எடுத்த நேரத்திலே என்று கணக்கை பார்த்து அந்த கணக்கை நான் என்ன செய்யணும், அவர்கிட்ட போய்த்து கொடுத்துடணும். இப்படி செஞ்சாதான் அந்த பெரிய பாவங்களுக்கான விமோசனம் கிடைக்குமே தவிர, நான் அந்த பாவங்கள் அந்த இடத்த அப்படியே விட்டு போட்டு இதுக்கு பின்னால் திருந்தி எவ்வளோதான் தொழுதாலும் எவ்வளோதான் ஹஜ்ஜி செஞ்சாலும் அந்த இடம் நிரப்ப முடியாத இடமாக வெற்றிடமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் கியாமத்தினால் வரும் வரைக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான், கேள்விகளை கேட்டு அந்த இடத்தை நிரப்புவான். இந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிச்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. ஹைர்.
நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குர்ஆனில் சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் 100க்கு 100 நாங்கள் சில புத்தகங்களை பார்க்கலாம், ஆரம்பத்திலிருந்து A to Z ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்றது. இது வரலாற்று புக் கிடையாது. இந்த குர்ஆன்ங்கிறது வரலாற்று புத்தகம் இல்லை. இது வழிகாட்டல், கிதாபுல் ஹிதாயா வல் இர்ஷாத், எங்களுக்கு வழிகாட்டும் புக். ஹுதா, ஹுதா என்று சொன்னால் வழிகாட்டக்கூடியது. எங்களுக்கு தெரியும் வெளிச்ச வீடு கடற்கரையில் கடல்களில் வச்சுப்பாங்க. வெளிச்ச வீடு அது கடலில் எங்கே சரி ஒரு ஆளுக்கு சரி ராடர்கள் மூலமாக என்ன சரி அந்த தொடர்புகள் இல்லாமல் போனால் இந்த வெளிச்சத்தை வச்சு என்ன செய்வாங்க, அந்த கப்பல் இந்த இடத்தை நோக்கி வரும். அந்த மாதிரி தான் ஹுதா. இந்த குர்ஆன் ஹுதா, வழிகாட்டி. வழி தவறி போகக்கூடியவங்களுக்கு ரைட், இதுதான் என்னுடைய வழிகாட்டு புக். இதை நான் என்ன செய்யணும், படிக்கணும், ஓதணும், இதில் உள்ள கருத்துக்களை வழங்கணும், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றணும். இதுதான் என்னுடைய வழிகாட்டல் புக். எனவே எனது வாழ்க்கைக்கு எதில் எந்த இடத்துல எந்த கோணத்தில் படிப்பினை இருக்குதோ அந்த இடத்தை மட்டும் குர்ஆன் செஞ்சுக்குது, அழகாக பேசி இருக்குது. ரைட். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே ஒரு பருவ வயது அடையும் வரைக்கும் அப்படியே வளர்ந்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு தடவை அந்த பள்ளி வாசலை விட்டும் கொஞ்சம் கிழக்கு பக்கமாக என்ன செய்கிறாங்க, பலஸ்தீனில் இருக்கிற பைத்துல் மக்திஸ், அதில் அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நேரத்தை காலத்தை கொடுத்திருக்கிறாங்க, அதில் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு தடவை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே பைத்துல் மக்திஸுடைய கிழக்கு பக்கமாக அப்படியே தனியே ஒதுங்குறாங்க. அந்த நேரத்தில் இருக்கிற நேரம் தனியாக அப்படி போய்த்து கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றான், திரும்ப அனுப்புகிறான். எப்படி வராங்க, ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, ஒரு மனிதனுடைய தோற்றத்தில், அழகான ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வாராங்க. இந்த மனிதனை கண்ட உடனே இந்த மனிதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு, அவரின் மூலமாக எந்த பாதிப்பும் உண்டாக மாட்டாது. இது எப்படியாப்பட்ட பெண்மணி, பக்குவமான பெண்மணி, அந்நிய ஆண்களோடு தொடர்பை ஏற்படுத்தாத, சிரிச்சு கதைக்காத, குரலை தாழ்த்தி மெதுவாக ஒரு மனிதனை இழுக்கக்கூடிய அளவில் பேசாத ஒரு பெண்மணி. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கும், நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விளங்கிக்கும். நபிசாஸ் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்மணி இன்னொரு அந்நிய ஆணவனோடு கதைக்கத்தானே வேணும். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, கதைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் எப்படி கதைக்கணும், தன்னுடைய குரல் ஒரு விதமான சாஃப்டான குரல், பெண்களுடைய குரல் தெரியும் எல்லாருக்கும், சாஃப்ட். அந்த நேரத்தில் அவள் எப்படி கதைக்கணும், சாஃப்டாக கதைக்கக்கூடாது, அவட குரலை மாற்றணும். அவட குரலை என்ன செய்யணும், கொஞ்சம் ரஃப்பாக பேசணும். அவ ஒரு லைட்டாக என்னது, ஒரு கொக்கை ஒன்று போடுற மாதிரி அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நபிசசமாக கற்றுத்தந்தாங்க, நபிசசமாக கற்றுக் கொடுத்தாங்க. ஏனெண்டா அல்லாஹ் குர்ஆன்ல அஸ்ஸானியத்து வஸ்ஸானி எப்படி பயன்படுத்துறான், விபச்சார பெண்மணி, விபச்சார ஆண். முதலாவதாக யாரை குறிப்பிடுறான், விபச்சாரத்தில் பொம்புளையை தான் முற்படுத்துறான். இரண்டாவதாகத்தான் ஆம்புளையை குறிப்பிட்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த பெண் இடம் கொடுத்தால்தான் இந்த ஆணுக்கு நுழைய முடியும். அந்த பெண் இடம் கொடுத்தால்தான் இந்த ஆணுக்கு என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். அவளுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பலசாலிக்கும் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தில் நெருங்க முடியாது. ஆனால் களவு விடயத்தில் அல்லாஹ் எப்படி பேசுறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண்மணி என்று அல்லாஹ் முதலாவதாக என்ன யாரை பேசுறான், ஆண. ஏனென்றால் பெண்ணுக்கு களவெடுக்கிற தைரியம் போதாது. எனவே அவள் மூலமாக களவு உண்டாகிறது என்கிறது அரிது, 100க்கு ஒரு 30%. ஆனால் இந்த ஒரு ஆணின் மூலமாக களவு உண்டாகுவது 100க்கு 80% அதிகம் என்கிறதுனால தான் அல்லாஹ் அங்க ஆம்புலே பேசிக்கிறான். அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த மனிதன் முன்னுக்கு தெரிஞ்ச உடனே காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, ஏ மனிதா, நீங்க ஒரு அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதனாக இருந்தால் நான் உங்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்.
சுபஹானல்லாஹ். இந்த ஆணுடைய தீங்கு எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன் இவங்க தனியே இருக்கிறாங்க? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியே இருக்கிறாங்க, தட்ட தனியே. ஒரு ஆண் முதலாவதாக வந்தது என்ன? அல்லாஹ் கிட்ட உதவி, அல்லாஹ் கிட்ட உதவி. நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ துவாக்கள் இருக்குது, எத்தனையோ துவாக்கள். எங்களுக்கு தெரிஞ்சது தூங்க போகிறதும் 1க்கு 2க்கு போகிறதும், இவ்வளோ எங்களுக்கு துவா தெரியும். ஆனால் ஹிஸ்னுல் ஹசீன் அல் அதுக்கார் இப்படின்னு பெரிய புக்ஸே இருக்குது, தனிக்கர நாங்கள் ஓத வேண்டிய துவாக்கள். இன்றைக்கு அதிகமான நாட்களுக்கு நைட்டில் தூக்கம் போகிறல்ல, குடிச்சு குடிக்க தேவையில்லை, துவா ஈக்குது. பிரயாணத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு துவா, பெரிய ஒரு துவா ஒன்றிக்குது. அதோட கருத்து மிக ஒரு ஆழமான கருத்து, மிகவும் ஒரு ஆழமான கருத்து, நீண்ட துவாக்கள். அதை ஓதினா யாருக்கு பயன்? எனக்கு தான். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ பாடமாக்குறோம், எத்தனையோ எங்களுக்கு மனப்பாடம். ஆனால் நான் எதை தெரிஞ்சு வச்சு ஓதினா என் வாழ்க்கைக்கு பயனோ, என் குடும்பத்துக்கு பயனோ, அதில் எங்களுக்கு கவனம் வருது இல்லை. பனி இஸ்ரவேலில் ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதன்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை உண்மையிலே அவர் நிறைவேற்றணுங்கிற நோக்கத்தில் வாங்கியிருந்தார். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு? அவசரமான எமர்ஜென்சி டைமில் கடல் தாண்டி ஒரு பிரயாணம் வந்துட்டார். இவரை மனசுல உண்மையில் அந்த கடனை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் கடனை வாங்கியிருந்தார். ஆனால் இப்போ இவர் அந்த ஊரில் இல்லை, மொபைல் இல்லை, ஜிமணி இல்லை, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இல்லை. கடல் கடந்த ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாரு. ஒரு மர பலகை ஒன்று எடுத்து அதிலுக்கு அவர் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து அதை அப்படியே பெக் பண்ணி மரத்தால் ஒரு பாக்ஸ் மாதிரி அடித்து அதிலுக்கு அவர் கொடுக்க வேண்டிய தொகையை அடித்து போட்டு அனுப்பிவிட்டார் கடல்ல. யா அல்லாஹ், இதை நான் கடன் இப்படி ஒன்று வாங்கியிருக்கிறேன், நீ இதனை அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த பிரயாணத்தை தொடங்கும் போது இந்த துவாவெல்லாம் கேட்டு விட்டு தான் அவர் செஞ்சார், வீட்டை விட்டு வந்தார். இப்போ கடலில் போட்டாச்சு, பாக்ஸை கடலில் போட்டாச்சு. கொஞ்ச நாள் கழித்து யார்கிட்ட இந்த கடன் வாங்கினாரோ அந்த மனிதர் கடலோரமாக போகிற நேரத்தில் அந்த பாக்ஸ் அவருக்கு கிடைச்சிது. இது புகாரில் வருது இந்த ஹதீஸ், இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரில் வருகுது. அப்போ நாங்கள் ஓதுகின்ற ஓதலுக்கு நிச்சயமாக பவர் இருக்குது. ஏன் இது முழுக்க அல்லாஹ்கிட்ட நாங்கள் உதவி தேடுறோம். நாங்கள் வேற யார்கிட்டையும் நாங்கள் என்ன செய்யலை, உதவி தேட இல்லை. முழுக்க நாங்கள் யார்கிட்ட உதவி தேடுறோம்? அல்லாஹ் கிட்ட. எனவே எங்களை படைச்ச இறைவன் வீணாக்க மாட்டான். எனவே சொன்னாங்க அந்த மனிதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களோட அல்லாஹுடைய ஒரு மலக்கு, அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேணாம். நான் ஒரு மலக்கு, அல்லாஹ்விடமிருந்து ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன மெசேஜ்? உங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு குழந்தையை தரப்போகிறான், உங்களுடைய வயிற்றில் பிறக்க வைக்க போகிறான். கேட்டாங்க கேள்வி. பாருங்க, எந்த ஒரு ஆணுடைய சவகாசமும் இல்லை, ஆனால் ஒரு பெண் தெரிந்திருக்க வேண்டிய அறிவு அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு கல்யாணம் முடிக்க போற ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க தானே, கல்யாண வாழ்க்கைக்குள்ளுக்கு எப்படி போறாங்க? ஒன்றுமே தெரியாமைக்கு. தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், அந்த விடயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. ஆனால் அதுலேயும் பிழை இருக்கு. ஏன்னா இதில் எல்லாமே நாங்கள் என்னது, வயது வந்தவர்கள் வச்சுட்டு நாங்கள் கதைக்கிறதுல இது மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் கதைக்கிறதுல என்னது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மலேசியா ஒரு முஸ்லீம் நாடு. அங்கே ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. கல்யாணம் முடிக்க போகிற ஆணும் பெண்ணும் ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. திருமணம் முடிக்கிறதா இருந்தால் அவங்க அந்த கோர்ஸை என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். அந்த கோர்ஸை முடிஞ்சதுக்கு பின்னால தான் கடிதம் தாள் கொடுக்கப்படும், திருமண அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் கொடுக்கப்படும். அதுவும் சும்மா இல்லை, கேள்வி கேட்பாங்க. குளிப்புடைய கடமை எத்தின, பதில் சொல்லணும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்க கேட்பாங்க, ஓதணும். பெண் என்றால் யார், மாதவிடாவுடைய காலம் அவருக்கு எவ்வளோ காலம் இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. எந்த டைமில் எப்படி நடந்து கொள்ளணும் அதெல்லாம் ஈக்குது படிப்பு. இது எப்போ படித்து கொடுப்பாங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால்.
அந்த கோர்ஸை முடிச்சாதான் திருமணம் முடிக்கலும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த வாழ்க்கையில் என்ன இருக்காது? பிரச்சனைகள் இருக்க மாட்டாது. பிரச்சனைகள் இருக்க மாட்டாது. ஏன் சொல்ல வாரேன் என்றால், ஒரு ஆணுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம்தான். ஒரு ஆணுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம்தான், 2 வழிகள் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் அந்த விடயம் தெரியாமல் அவன் 2வது வழியை பயன்படுத்தினால் அது அந்த பெண்ணுக்கு வலி, நோவு. அவள் என்ன செய்வாள்? அடுத்த கட்டமாக எடுப்பால் அந்த மனிதனிடமிருந்து விவாகரத்தை. ஏன்? அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது ஆரோக்கியமான இடம் ஒன்றே ஒன்றுதான். எனவே அதில் தான் அவருடைய பயிர் நிலத்தை அவர் என்ன செய்யணும்? ஆக்கிக் கொள்ளணும். ஹராமான விடயத்தில் அவர் என்ன செய்யப்படாது? ஈடுபடக்கூடாது. ஒரு பெண்ணோடு நடப்பதாக இருந்தால், இதையும் சொல்ல வருகிறேன் என்றால், சிரிப்பதற்கு இல்லை, இது சிரிக்கிற விடயம் அல்ல. இது இஸ்லாம் சொல்கிறது. ஏனென்றால் பாருங்கள், எந்த ஒரு ஆணுடைய சவகாசமும் இல்லை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அன்னா யகூனுலி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷர். எந்த ஒரு ஆணும் என்னை தொடவில்லை, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? யார் கேட்கிறது? எப்போ ஒரு மனிதரை கண்ட நேரத்திலே அவர்கள் பயந்தார்களோ, பின்வாங்கினார்களோ, அல்லாஹ்விடம் உதவி தேடினார்களோ, அந்த பெண் சொல்கின்ற வார்த்தை. இந்த அறிவு அவளுக்கு இருந்தது. வலம் அகு பகியா, நான் விபச்சாரியும் இல்லை எனக்கு புள்ள கிடைக்கிறதுக்கு, மிஸ் ஆகி புள்ள கிடைக்கிறதுக்கு நான் விபச்சாரியும் இல்லை. அப்ப எனவே நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெண்ணுண்டா யார், அவளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், அவருடைய ஒவ்வொரு ஆணுக்கும் என்னது சில சுபாவங்கள் இருக்குது. அதே மாதிரியான சுபாவம் இல்லை பெண்ணுக்கு. நண்பனோடு நடந்து கொள்ற மாதிரி நடந்து கொள்ளலாம் அந்த நாங்கள் முடிச்ச மனைவியோடு, அவரோட சுபாவம் வேற, அதை நான் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரியான அறிவோடு நான் போனா தான் குர்ஆன் சொல்லுதே, லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அமைதி அடைவதற்காக வேண்டித்தான் நான் திருமண வாழ்க்கையை நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்கள் 2 பேருக்கு மத்தியில் நான் இரக்கம் என்ற ஒன்றை ஆக்குவேன். பாருங்க, ரோட்டில் போற ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் வடியுது அல்லது ஷேல் வடியுதுன்னா இங்க எல்லாருக்கும் அருவருப்பு. ஆனால் மனைவிட மேல இருந்து ரத்தம் வருது, ஷேல் வடியுது, நல்ல ஒரு பிணைப்பு, புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த கணவன் அந்த ஷேலை என்ன செய்ய மாட்டான்? பொருட்படுத்த மாட்டான். மனைவி போய்த்திருப்பார் டாய்லெட், அதனை நாத்தத்தை சுமந்தவனாக பொருட்படுத்தாமல் அதனை எடுத்து வீசுவான். இது எப்ப உண்டாகும்? உண்மையான அன்பு பாசம் இருந்தா மட்டும்தான். குர்ஆன் சொல்லுதே, அமைதி இரக்கம் பாசம், அது எப்ப உண்டாகும்? இந்த அறிவோடு நுழைஞ்சோடு போனாதான் எப்படி என்னுடைய மனைவியும் நான் நடந்து கொள்ளணும். இவ கோபமா இருக்கிறா, பேசுறா, நான் இப்ப எப்படி நடந்து கொள்ளணும்? அவகிட்டே அந்த அறிவிக்கும், என்னுடைய மாப்பிள்ளை எந்த நேரத்தில் இப்படி இருக்கிறார், வேலையை விட்டு வாரார், நான் எப்படி நடந்து கொள்ளணும், வேலைக்கு போக முன்னால் எப்படி நடந்து கொள்ளணும், இப்ப பிள்ளை குட்டி வந்தாச்சு, புள்ள பிறந்தாச்சு, இப்ப நான் எப்படி கணவனோடு நான் பேசணும், கதைக்கணும், எல்லாம் அறிவு, நாலேஜ். இதை தெரியாமைக்கு நான் அந்த திருமண வாழ்க்கைக்கு போனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு 3 விடயங்கள் இருக்குது அவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு, நிம்மதியா வாழ்றதுக்கு. அது 1வது வீடு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வசதிக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வீடோடு இருக்கணும், நல்ல ஒரு வீடோண்டு இருக்கணும். ஏன் எங்க போனாலும் சிலாக்களுக்கு எங்க போனாலும் சரி தனது ரூமுக்கு எனது வீட்டுக்கு போய் தருவாங்க. ஏன் எங்கேயும் தங்க மாட்டாங்க. அவர் அந்த இடத்துல தூங்கினா தான் அவருக்கு தூக்கம் போகும். அவர வீட்டுடைய டாய்லெட்ல உட்கார்ந்தா தான் அவருக்கு என்ன செய்யும்? அவருடைய தேவை நிறைவேறும். இப்படி சிலாக்கள் இருக்கிற. ஏன் அது அந்த அளவுக்கு ஊறி போய் தீக்குது. நிம்மதி வீடு. அடுத்தது ஒரு வாகனம், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு வாகனம் கட்டாயம் இருக்கணும். அது எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுவும் எங்களுக்கு நிம்மதியை உண்டாக்கும். அடுத்ததாக மனைவி தாயோடு இருந்தது 25 வருஷம், மனைவியோடு இருக்க போறது 45, 60 வருஷம். சிலர் இருக்கிறாங்க மாஷா அல்லாண்டு 35 வருஷம். அப்ப நான் அங்க ஒழுங்கான முறைக்கு ஈக்கிறோன்னா இருந்தால் அந்த இடம் சந்தோஷமா இருக்கணும், புரிந்துணர்வான ஒரு வாழ்க்கையோடு இருக்கணும். எந்த இடத்துல நான் என்னுடைய கோபத்தை அடக்கணும், எந்த நேரத்தில் நான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாம்
தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சிலாக்கள் மனைவியை அவுட்டிங் கூட்டிகிட்டு போனது எப்போவோ, ஒரு கடற்கரையை மாதத்துக்கு ஒருக்கா சரி ஒரு பீச்சோரம் பைத்து சந்தோஷமாக 2 பேரும் பைத்து ஒரு சாப்பாட்டை வாங்கி பகிர்ந்து சாப்பிட்ட காலம், நினைவுகள் இப்படி இருக்குது. சிலாக்கள் கஞ்சத்தனம் செய்கிறது. கொஞ்சாதி பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு தேவையான ஆடம்பர செலவு அல்ல. ஆடம்பர செலவை நாங்கள் என்ன செய்யணும்? குறைக்கணும். ஆடம்பர செலவை குறைக்கணும். இது நான் சொல்றது தேவையான விஷயம். தேவையான விஷயத்துக்கு என்னுடைய பிள்ளையுடைய ஷூ பிஞ்சிக்குதா இருந்தால் திரும்ப என்ன செய்யப்படாது? தைக்கப்படாது. அடிக்கடி எனக்கு என்னது தெக்க திரும்ப என்ன செய்யும்? ஓட்ட தான் விழும். ஒரு முறை தைச்சா ஓகே, 2வது முறை புதிய ஷூவை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கஞ்சத்தனம் செய்யப்படாது. என்னுடைய மனைவிக்கு ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா, நான் அதை என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். திடீர்னு என்னது சர்ப்ரைஸ் என்ன செய்யணும்? அந்த பொருளை நான் வாங்கி கொடுக்கணும். இடக்கடை கிஃப்ட் கொடுக்கணும். இன்றைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டு போயாச்சு. இப்படி இல்லை வாழ்க்கை. ஏனென்றால் இன்றைக்கு அதிகமான எத்தனையோ நபர்கள் திருமண வாழ்க்கைக்கு முன்னால் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. திருமண வாழ்க்கைக்கு பின்னால எத்தனையோ பேர் டிப்ரெஷன். சிலவங்க மனக்கவலைக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எப்ப? திருமண வாழ்க்கைக்கு பின்னால. ஏன்? கிடைச்ச மனைவி ஒழுங்கான ஒரு மனைவி இல்லை. அப்ப எனவே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்? மிச்சம் நிதானமான முறையில் நாங்கள் கையாளணும். என்னோட இதில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் வாலிபர்கள், திருமணம் முடிக்காதவர்களும் இருக்கிறதுனால சொன்னேன். அப்ப சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கதாலிக் கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யின். இதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது அல்லாஹுடைய கட்டளை. அது அல்லாஹ்க்கு லேசி. எப்படி? இது அல்லாஹ்க்கு லேசி. வலி நஜ்அலஹு ஆயத்தல் லின்னாசி வரஹ்மத்தம் மின்னா. அல்லாஹ் உங்களை ஒரு அத்தாட்சியாக ஆக்க போறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு, அல்லாஹ்வுடைய சக்திக்கு ஒரு அத்தாட்சி. ஏன்? ஒரு மனிதனை அல்லாஹ் மண்ணின் மூலமாக தந்தையும் தாயும் இல்லாமல் உருவாக்கினான். அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு ஒரு அத்தாட்சி. அதே மாதிரி 2வது ஒரு அத்தாட்சி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எந்த ஒரு ஆணுடைய உதவியும் இல்லாமல் வயிற்றில் பிள்ளை. இது அல்லாஹ்வுடைய சக்தியுடைய ஒரு அடையாளம். வகான அம்ரம் மக்லியா. இவ்வாறு நடக்கணும் என்று அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்து வைத்து விட்டான். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொன்னான் குன். என்ன சொன்னான்? குன் ஃபயகூன். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுக்குள் ஈசா என்ற ஒரு ஆண் குழந்தை உண்டாகி விட்டது. ஃபஹமலத்ஹு. அடுத்த கட்டம் மாதவிடாய் வரவில்லை. வயிற்றுக்குள் பிள்ளை. கலிமத்துல்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கிறது, கலிமத்துல்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கிறது, கலிமத்துல்லா. இன்னொரு பெயர் ஒன்று இருக்குது, 3வது ஒரு பெயர் அல் மசீஹ் என்று பெயர். கலிமத்துல்லா என்னென்றால் குன் என்கிற வார்த்தையால் படைக்கப்பட்டவர்கள். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை குன். அதனால அவங்களுக்கு பேர் கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல் மசீஹ் அழகானவர் என்கிற அர்த்தமும் இருக்குது, தடவி விடக்கூடியவர் என்ற அர்த்தமும் இருக்குது. ஏன்? நோயுற்றவர்களை, பிறவி குருடர்களை தடவி விட்டால் பார்வை உண்டாகும். கருங்குஷ்டம், குஷ்ட நோய்கள் பிடிக்கப்பட்டவர்களை தடவி விட்டால் நோய் குணமாகும் என்கிற அர்த்தமும் மசீஹ் என்கிறதுக்கு இருக்குது. எனவே புள்ள வயிற்றுல உண்டாகியாச்சு. தெரியும், எங்களோட சமூகத்தில் திடீர்னு ஒரு புள்ள, இத்தனை சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுது தானே. 17 வயசு 15 வயசு சில பிள்ளைகள் அப்படியே ஆத்தோரத்தில் குப்பை தொட்டியில் விட்டுட்டு போன சம்பவங்கள் நாட்டில் அடிக்கடி நடக்குது. அப்படி தெரிய வந்துட்டால் எப்படி இருக்கும்? அது ஒரு ஆண் ஏற்கனவே சம்பந்தப்பட்டு இருக்குது. இவ இருக்கிற இடம் எங்க? பள்ளிவாசலோடு தொடர்புபட்ட பெண்மணி. நல்ல ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு
பெண்மணி, அதிகமானவர்கள் போட்டி போட்டு எடுக்க முயன்ற ஒரு குழந்தை. இவங்க கற்பம் உண்டாகி போனால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச என்கிற பேச்சே இல்லை, திருமண உடன்படிக்கை. அதனால தான் திருமணத்தை நாங்கள் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்குது? சொன்னாங்க, திருமணம் முடிக்கிறதா இருந்தால் மக்களுக்கு அறியப்படுத்துங்க. யாரும் சந்தேகிச்சிராமைக்கு என்னது, யாரும் சந்தேகிச்சிராமைக்கு பைக்கில் ஒத்தியை கூட்டிட்டு போறான்னு என்னது போட்டோ அடிச்சு கடைசிக்கு கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. ஆனால் கூட்டிட்டு போனது உண்மையிலே நேற்று கல்யாணம் முடிச்சது. ஓடி போன கேஸ், நாட்டில் ஓடி போன கேஸ் என்ன செய்வாங்க? டக்குன்னு பிடிச்சாச்சு, அதில் எத்தனையோ குளறுபடி நடக்குது. முடிச்சு வச்சாச்சு. அவன் என்னது ஒரு நாள் இரவு கழிக்கவும் இல்லை, கூட்டிட்டு போனது கேட்ல இருந்து அங்கே அடுத்த ரோட்டுக்கு. நிர்வாகம் என்ன செஞ்சு விட்டுட்டு திருமணத்தை முடிச்சு விட்டாச்சு. இதான் தீர்வு. அவனுக்கு இப்பதான் 18 வயசு, அவனுக்கே வாப்பதான் செலவு சொல்லி கொடுக்குற. எப்படி இருக்கும்? ஒவ்வொன்றுக்கும் முறைக்கு அது சரியான குளறுபடி நடக்குது. எனவே திருமணத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மக்களுக்கு வெளிப்படுத்தணும், நண்பர்களுக்கு சொல்லணும். அதுக்குள்ள அர்த்தம் என்ன? வலிமாக்கு சொல்றதல்ல. நான் திருமணம் முடிக்க போறேன், துவா செய்யுங்க, எனக்கு 75 சகன் தான் வலிமா கொடுக்கல மாதிரி இருந்தா 75 சகன் அல்ஹம்துலில்லாஹ். நாங்க 3500 சகன் கொடுத்தாலும் இந்த திருமண விஷயத்துல குறை தான் எப்பவுமே. யாருடைய வாயையும் என்ன செய்யலாது? மூடலாது. அதனால அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அல்ல. அப்ப பைத்துல்லுக்குள் பிள்ளை என்ன செஞ்சாங்க? ஃபந்தபதத் பிஹி மக்கானன் கசியா, மக்களுடைய கொஞ்ச நாளைக்கு அந்த சிறிய கொஞ்ச மாதங்களுக்கு தான் இருந்த அந்த இடத்தை விட்டும் தனிமையில் என்ன செய்யறாங்க? நேரத்தை கழிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய பெண்ண இல்ல, சவகாசம் இல்ல. இப்ப பாருங்க, முக்கியமான தருணம், பிரசவ வலி வரப்போகுது. என்ன வரப்போகுது? பிரசவ வலி வரப்போகுது. தலை நோவு. வலி என்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறல்ல. வலி என்கிற வார்த்தை சில முக்கியமான தலை வலி, ஏன் அது ஹெட். இன்னொரு இடத்துல பல் வலி தெரியும், தலைவலி, பல்வலி, வயிற்று வலி, இதுக்கெல்லாம் வலின்னு பேரு. ஏன்? அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அட வலி என்னன்னு. அடுத்தது ஒன்று இருக்குன்னு பிரசவ காய்ச்சல் வலின்னு யாரும் என்ன செய்யறல்ல, சொல்றல்ல. இருமல் வலின்னு வாரல்ல, இதெல்லாம் வலி இல்லை. அடுத்ததா பிரசவ வலி. ஏனென்றால் அதை யாரு உணர்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும். அடுத்த ஆக்களுக்கு என்ன செய்யலாது? வர்ணிக்கலாது. எந்த ஒரு ஆணும் பிரசவ வலியை வர்ணிச்சு எழுதினது கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஆணும் பிரசவ வலியை வர்ணிச்சு அதனுடைய பூர்த்தியான 100க்கு 100 சொல்லப்பட்டதாக எந்த ஒரு ஆணும் என்ன செய்யல? பிரசவ வலியை சொல்லவில்லை, வர்ணிக்கவில்லை. 100க்கு 60, 100க்கு 80, 100க்கு 100 சொல்ல. அதை அனுபவிச்சது நம்மவர்களுடைய தாய், நம்மவர்களுடைய மனைவி. பாருங்க, பிரசவ வலி வருது. எங்க போறாங்க? ஒதுங்குறாங்க. ஒரு ஈச்ச மரம் ஒன்று ஈக்குது, அதுல வேறு கிட்ட என்ன செய்யறாங்க? ஈக்கிறாங்க. பிரசவ வலி வருது. சொன்னாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், யா லைத்தனி மித்து கபுல ஹாதா வகுந்து நஸ்யம் மன்சியா. நான் மௌத்தாக பேசிக்கணும். இதுக்கு முன்னாலே எனக்கு இப்படி ஒரு நிலைமை, இன்சிடென்ட் வாரத்துக்கு முன்னாலேயே நான் போன வருஷமே நான் மௌத்தா பேத்திக்கணுமே, என்னுடைய கபர்ல மண் போடப்பட்டிருக்கணுமே அப்படின்னு நினைச்சாங்க. ஆசை ஒன்று வச்சாங்க. ஏன்? பிரசவ வலி. நாங்க போன கிழமை பார்த்தோம், வயிற்றுள்ளுக்குள் என்னுடைய உடம்பில் என்னுடைய இப்போது இருக்கின்ற அமைப்பு இல்லாமல் ஒரு சின்னொரு முடி போனாலும் உடம்பு என்ன செய்யாது? ஏத்துக்காது. சிக்னல் தரும் உடனே. எங்கேயோ காதிலேயோ எங்கேயோ எந்த ஒரு உறுப்புலையோ ஒரு சின்ன ஒரு எறும்பு போனாலும் தாங்கிக்கலாம். அதான் தொழுகையில நாங்கள் என்னது சில அடிச்சிடுவோம், அதை என்னது பிடிச்சி இழுத்துருவோம். தாங்கலாம். ஒரு என்னது இடைஞ்சல் உடம்பு என்னது அதை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. அது நாங்கள் பார்த்தோம். இப்போ புள்ள வெளியே வார நேரம் முக்கணும். என்ன செய்யணும்? முக்கணும்.
முக்குற நேரம் சில பெண்களுடைய மூலம் வெளியே தள்ளும். அந்த மூலத்தை திரும்ப உள்ளுக்கு அனுப்புவாங்க. நம்மவர்களையும் இருப்பாங்க அதிகமான மனைவிமார்கள், திருமணம் முடிக்க முன்னால் அவங்களுக்கு மூலவியாதி இருக்க இல்லை. எப்ப மூலவியாதி வந்த புள்ள கிடைச்சதுக்கு பின்னால. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நான் உபகாரம் செய்யறதுக்கு இந்த உலகத்தில் யார் தகுதியானவங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தாய். திரும்ப ரெண்டாவது விடுத்தம் கேட்டாங்க அந்த சஹாபி, யார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தாய். அந்த சஹாபி மூணாவது விடுத்தமும் கேட்டார், சொன்னாங்க உங்களுடைய தாய். நாலாவது விடுத்தம் கேட்கிற நேரத்தில் தான் சொன்னாங்க உங்களுடைய தந்தை. அதனால தந்தை கீழுக்கு போய் தந்த அர்த்தம் இல்லை. தாய் முதலிடம், தாய் முதலிடம், 100க்கு 100, 100க்கு 99 வாப்பா. அதான் எனக்கு அர்த்தம். சிலவங்க நினைச்சிடப்படாது என்னது இஸ்லாம் என்ன தாயுடைய பெண்ணுடைய அந்த அளவுக்கு உயர்த்திட்டே இருந்து 100க்கு 100, 100க்கு 99 வாப்பா, ஒரு படி மேலதான் தாய். ஏனென்றால் அவ்வளவு வருத்தம், அவ்வளவு வருத்தம் லேசிப்பட்டதல்ல. சில நேரம் நேர காலத்தோடு அட்மிட் பண்ணப்பட்ட நேரத்தில் அந்த டைமுக்கு வழி வராட்டி சிண்டோ ஏற்றுவாங்க. வகுத்துள்ளுக்குள் பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். தாயிண்டா பொறுமதி வழங்கணும். பெரியோரு இயந்திரத்தை ஒரு பொருளை அளவு பார்க்கறதுக்காக வேண்டி அந்த இடத்தை அந்த பிள்ளை வருவதற்காக அமைத்து கொடுப்பதற்காக வேண்டி உள் புகுத்தப்படும். எவ்வளவு வலி! எங்கட ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தருக்கு வருத்தம் வந்துட்டுது, ரொக்கட்டை போடுறதுக்கே அவ்வளவு பாடு, அவர் பயப்படுறாரு அவ்வளவுக்கு. அதை போட்டு அது போய் திரும்ப சின்னோண்டு ஒரு அளவு இந்த அளவுக்கு பெரிய பெருச பின்னால் ஏற்றினா எப்படி இருக்கும்? யாருக்கு சரி யோசிக்கணும். சில நேரம் சிலாக்களுக்கு மலம் கட்டியாகிடும், மலச்சிக்கல். சில டைமில் சாப்பாடு கோளாறுல சில நேரம் என்ன செய்யும், ஒரு மலச்சிக்கல் ஒன்று உண்டாகும். மலச்சிக்கல் இல்லை, வெளியே வாரத்துக்கு மலம் அந்த இடத்துல கொஞ்சம் வலியை விட மலம் பெரிதாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். அந்த நேரத்தில் சிலவங்களுக்கு ரத்தத்தோட வரும். அந்த நேரத்தில் ஈக்கிற ஒரு வலி, அந்த நேரத்தில் ஈக்கிற ஒரு வலி. சிலாக்களுக்கு கண்ணால கண்ணீரும் போகும், சிலாக்களுக்கு கண்ணால கண்ணீரும் போகும். இது என்னது? சின்னொரு பகுதி. இதை என்னது ஏதோ ஒன்று சரி போட்டு எடுத்து சரி என்ன சரி செய்யலாம். புள்ளைய போட்டா புள்ளைக்கு எப்படி போடுறது? தலை சாஃப்ட்டு, தலை சாஃப்ட். தாய் விடுவா அப்படின்னு சரி போடுறதுக்கு. புள்ளைய கொஞ்சம் கிட்டி என்னது கிள்ளி எடுப்போம். யோசிக்கணும். விடமாட்டா. அந்த வலியையும் அவன் என்ன செய்யறா? பொறுக்கிறா, முக்குறா, வெளியே வருது. சில நேரம் மூத்திரமும் போகும், சில நேரம் அந்த பெண்மணிகளுக்கு மலமும் போகும். அது விரும்பி வாரதல்ல, வலியில வருத்தத்தில் வாரது. அப்படி ஆசிரியர் விருப்பத்தோட ஆசிரியர் மலம் கழிப்பாங்களா? இல்லை. காத்து போறதையே விரும்பாத மக்கள் இருக்கிறாங்க. கணவனுக்கு முன்னால மனைவியோ, மனைவிக்கு முன்னால கணவனோ காத்து விடுவதை கூட விரும்பாதவர்கள். அவ்வளவு டீசென்ட். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதனால இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தாயுடைய விஷயம், மனைவியுடைய விஷயம் பக்கபலமாக, ஆறுதலாக, இரக்கமாக, கொஞ்சம் விட்டு கொடுத்தவர்களாக. இன்றைக்கு நண்பனுக்கு சரி சரி பரவாயில்லை பரவாயில்லை, அது பிரச்சனை இல்லை, விட்டு கொடுக்குற பிரச்சனை விஷயத்த. ஆனால் மனைவி கிட்ட என்னது சின்னொரு விஷயம், சாப்பாட்டில் ஒரு சின்னொரு முடி, சாப்பாட்டில் சின்னொரு முடி, முடி என்னது கண்ட்ரோலில் அழிக்குது, முடி கண்ட்ரோலில் அழிக்குது. இல்லை, சில நேரம் முழுந்துடும் தெரியாமைக்கு. இப்படி எத்தனையோ பிரச்சனை எல்லாம் இருக்குது. சிலாக்கள் மனைவிமாருக்கு, அது பெண்கள் மாமி மாமி மருமகள் என்கிறது ஒரு பெரிய தலைப்பு. இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எங்களோட உம்மா சில நேரம் எங்களோட மனைவியோட என்ன செய்ய மாட்டா, ஒத்து போக மாட்டா சில நேரம். ஏன்னா அவ என்னது புதிய ஒரு சூழல்ல இருந்து வெளியே முடிச்சிருந்தா புதிய சூழலுக்கு வந்திருக்கிறா. எங்களோட ஊருடைய நாகரிகம் வேற ஆயிக்கும், அவ வளர்ந்த இருந்த இடத்துல உள்ள நாகரிகம் கலாச்சாரம் அது வேற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பழகணும், டைம் எடுக்கும். அதை நாங்கள் தான் நினைச்சு சமாளிக்கணும்.
இது மாப்பிள்ளை பேசுறதே இல்லை. உம்மாக்கு பயம், தாத்தாக்கு பயம், நம்மளை நம்பி வந்திருக்கிறா. எந்த அளவுக்குண்டா திருமணம் வெறுமனே அந்த ஒப்பந்தம், திருமண சைன் பண்ணியாச்சு, இப்போ எனது முடிவாகியாச்சு, கணவன் மனைவிண்டு. எந்த ஒரு ஆணும் எங்கட வாப்பா, யாரும் வாப்பா உம்மா, இப்போ நான் பெரிய ஆள், எங்கட உடம்புல ஒரு பகுதியை நாங்கள் காட்டுவோமா? காட்ட மாட்டோம். அதே மாதிரி அந்த பெண் அவட தாய், சில பெண்மணிகள் இருக்கிறாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, இப்போவும் முதுகு கூட மருந்து என்ன செய்ய மாட்டாங்க, பூசை கொடுக்க மாட்டாங்க தாய்கிட்ட. வெக்க சுபாவம். அப்படி இருக்கிற டைம்ல தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறதா இருந்தா, தன்னை ஒரு தனக்கு கணவனுக்கு முன்னால் ஒப்படைக்கிறதா இருந்தா என்ன அர்த்தம்? நம்பிக்கை. என்ன வந்ததுக்கு எதற்காக ஒப்படைக்கிறா? நேற்று திருமணம் முடிக்க நேற்று அது விஷயம் நிற்கமா இருந்தா நடக்காது. நம்பிக்கை இல்லை, அது ஹராம். திருமண ஒப்பந்தத்துக்கு பின்னால் இப்ப என்ன செய்யறா? தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறா, யாருக்கும் காட்டாத அளவுக்கு காட்டுறா. என்ன காரணம்? நம்பிக்கை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நபிசாசம் அவங்கக்கிட்ட, ஆயிஷா நாயகி கிட்ட ஒரு சாபி வந்து கேட்டாரு. நபிசாசம் அவங்க பள்ளி வாசலை விட்டதுக்கு பின்னால, பள்ளி வாசல் அந்த டைம் போக என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி தான் நபிசாசம் அவங்க மிச்சம் காலம் இருந்தாங்க. அதே மாதிரி சில பெண்மணிகளுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஹதிஜா நாயகி, ஃபாத்திமா நாயகி, ஆயிஷா நாயகி, இவங்களுக்கு எல்லாரும் என்ன இருக்கு? தனி சிறப்பு இருக்கு. அந்த வகையில் ஆயிஷா நாயகிக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு. அதிகமான அறிவாளி, பெரிய அறிவாளி. எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க? 2210 ஹதீஸ். நபிசாசம் அவர்கிட்ட இருந்து விஷயங்களை எடுத்து மக்களுக்கு அறிவிச்ச ஹதீஸ் எத்தனை? 2210 ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு, நபி அவங்களுடைய நேரம் பள்ளி வாசல் போக அடுத்த டைம் என்ன வேலை செய்வாங்க சொன்னாங்க. மனைவிமாருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க. மனைவிக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. வீட்டு வேலைகளில் பங்கெடுப்பாங்கன்னு சொன்னாங்க சொல்ல ஆயிஷா நாயகி. நாங்கள் எங்கட மனைவியோட சேர்ந்து சமைக்கிற டைமில் உதவியாக இந்திக்கிறோமா? யோசிக்கணும் நாங்கள். ஆனால் இன்னொரு ரூமுக்கு போனால் அந்த நண்பன் என்னது, நாங்கள் ஆத்திரத்துக்கு போனால் வெங்காயத்தை வெட்டுறோம், சாமான் சட்டி முட்டியெல்லாம் கழுவுறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன்? நண்பர்களோட அது. ஆனால் சொந்த மனைவியோட வாழ்கிற நேரத்தில் ஒரு வெங்காயத்தை வெட்டி கொடுத்ததும் இல்லை, ஒரு சட்டிப்பானையை கழுவினதும் இல்லை. சேர்ந்து ஒரு தடவை அந்த வருத்தமான டைமில் உடம்பெல்லாம் வலிக்கும். 1வது 2வது நாட்களில் அந்த மாதவிடாய் பீரியட்டில் அந்த சில பெண்மணிகளுக்கு உடம்பு வலிக்கும், ஜாயிண்ட் முள்ளெல்லாம் வலிக்கும், இடுப்பு வலி வரும். அப்போ அந்த நேரத்தில் அவதான் எந்த உடுப்பை கழுவக்கூடியவண்டு. சில நேரம் எங்கட சில ஆண்கள் கணவன்மார்கள் உடுத்த சாரத்தை அப்படியே விட்டுட்டு போற பழக்கத்தில் உள்ளவங்களும் மீக்கிறாங்க. அதை கூட நான் சொல்ல வந்தது, அவளோட உடுப்பையும் சேர்த்து கழுவணும்ண்டு, அவளோட உடுப்பையும் சேர்த்து நாங்கள் கழுவணும்ண்டு. இது குறைஞ்சபட்சம் தாண்ட சாரத்தை கூட எடுத்து புழுங்கி காய போடுற பழக்கம் இல்லாதவங்க தான் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த மனைவி அவள் என்ன செய்யற? அடிமைப்பட்டவளாக, நான் இவரை முடித்து விட்டேன், நான் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டது, நான் இந்த நேரத்தில் நான் பிரியணும் என்று முடிவெடுத்தால் எனக்கு அசிங்கம், என்னுடைய வாப்பாக்கு அசிங்கம், என்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டம் அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றா, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றா. நாங்கள் யோசிக்கணும். இப்போ நான் என்ன கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். என்னுடைய மனைவியோட நான் பேசுறது, கதைக்கிறது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரும் விரும்பி ஒத்தருக்கொத்தர் விருப்பத்தோட புரிந்துணர்வோட இந்த வாழ்க்கை பைத்துக்கிட்டு இருக்குது, அல்லது என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அடிமையாக, நான் நினைச்ச நேரம் தான் அவட கோல் வந்தால் எனக்கு இப்போ பேசலாது, நான் தூங்கணும், இப்போ ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டுட்டு என்ன செய்யறது? அப்போ அவர் நினைப்பா, ரைட், கட் பண்ணக்கூடாது, ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் நோட்டை சரி என்ன செய்யணும், அல்லது டெக்ஸ்டில் சரி நான் இப்போ வேலையாகிக்கிறேன். அப்போ அவருக்கு மெசேஜ் கிடைச்சாச்சு, அவள் காத்துட்டு நிற்க மாட்டா 1.5 மணி தியாலம் 2 மணி தியாலம். இப்படியெல்லாம் பல விடயங்கள் இருக்குது. கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதுக்கு அடுத்த கட்டமாக
ஃபனாதாக இந்த இடத்துல பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தட்டத்தனிய என்ன வழி வந்திருக்குது? பிரசவ வழி. ஆறுதலுக்கு பக்கத்துல யாரும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, வெறுமனே ஒரே ஒருவன் உதவியாளன். இந்த நம்பிக்கை எங்களோட மனைவிமார்கிட்ட ஈக்கணும். ஒரு கணவன் கஷ்டத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு மாட்டி வெளியே வைத்திருந்தால் கணவனுடைய விடயங்கள் அவருக்கு யோசனை வரணும். கணவன் எதுக்காக வேண்டி வைத்திருக்கிறது? கடனை முடிக்கணும். எனவே அவன் என்ன செய்யணும்? கூடுதலான டைம்ல ஆடம்பர செலவுகளை குறைச்சி கணவனுக்கு உதவியாக இருக்கணும். அல்லாஹ் கிட்ட தொழுகக்கூடிய, நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய, கணவனுக்கு துவா கேட்கக்கூடிய, நீங்க இன்றைக்கு தொழுதீங்களா? நீங்க தொழாததால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை. நீங்க தொழுங்க, நீங்க அந்த வட்டியை உடுங்க, அந்த அந்த நகையை அவசரமா திருப்புங்க அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த பாவத்தின் அவசரமா விடுபடுங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் தரணும். எங்களுக்கு மெசேஜ் தரணும். என்ன அதை பத்தி ஒரு பேச்சே இல்லை. சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா, எப்ப சல்லி போடுவீங்க, அல்லது எனக்கு இந்த தேவை வந்துட்டு சல்லி போடுங்க, இப்படி இல்லை. அதோட சேர்த்து இப்படியான நல்ல மெசேஜ்களையும் என்னுடைய மனைவி எனக்கு தரணும். நானும் என்னுடைய மனைவிக்கு நல்ல மெசேஜை நான் கொடுக்கணும். ஒரே ஒரு ஆறுதல் அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக திரும்ப, லா தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்படவானாம், உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். முதலாவது வார்த்தை என்ன? ஆறுதல் வார்த்தை. ஆறுதல் வார்த்தை. ஏனென்றா அந்த அந்த பிரசவ காலத்துல மனைவிமாருக்கு மன அழுத்தங்களை உண்டாக்கக்கூடாது, முகத்துல பாஞ்சி பேசக்கூடாது. அவன் எதை கேட்கிறாவோ அதை வாங்கி கொடுக்கணும், பக்க பலமாக ஈக்கணும், காலை கொஞ்சம் ஊண்டி விடணும், தலையை கொஞ்சம் பிடிச்சி விடணும், அவடைய உடுப்பை சேர்த்து நான் கழுவி கொடுக்கணும், உடுப்பை காய போடணும். யார் கேட்கிறது? உன்னத்தியுடைய உடுப்பை காய போட்டத்தான் பொண்ணு என்ற பேர் வரும். சொந்த மனைவியுடைய புடவையை காய போட்டதில் யாருக்கும் பொண்ணு என்று பேர் வராது. அதை யார் யூஸ் பண்றாங்களோ அறிவிலியாக யூஸ் பண்றாங்க. தாய்கிட்ட செல்லுங்க, தாத்தா கிட்ட செல்லுங்க, இது என்னது, நான் வேறத்தியோட புடவையை காய போட இல்லை, 8 மாசம் கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் 3 வருஷம் என்னை உடுப்ப ஒவ்வொரு நாளும் கழுவி போட்டவ, இப்ப அவருக்கு என்னது, இந்த காலம் வந்திருக்குது, இந்த டைம் வந்திருக்குது, நான் உடுப்ப எடுத்து காய போடுறேன், எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் விரும்பி செய்கிறேன், தாராளமா தைரியமா பேசுறேன். இன்னைக்கு அதான் சொல்றது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தைரியம் அற்ற ஆண்களாக மாறக்கூடாது. மார்க்க விஷயங்கள்ல அல்லாஹ்களுக்கு அனுமதிச்சிக்கிறான். சிலாக்கள் வீட்டுக்கு பயந்து கூட்டிட்டு போறல, மனைவியை ட்ரிப் போறல, ஏன் தாத்தா பேசும், தாத்தா மெசேஜ் போடும், எனக்கு தெரியாம எங்க போனது, எங்களையும் கூப்பிடையும் சேர்ந்து எல்லா நேரத்தில் அவங்களையா கூப்பிட்டு போறது இல்லை. எங்களோட வாழ்க்கையில சில பிரைவசி இருக்குது. இப்படி தைரியமா பேசக்கூடிய தைரியம் உள்ள ஆண்களாக நாங்கள் இருக்கணும். அல்லாஹ் சொன்னான், முதலாவது கவலைப்படவானாம். ஏனென்றா நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பெண்களுடைய கவலை ஆழமானது, மிச்ச நாளைக்கு மனசுல அப்படியே நிற்கும். ஆணுடைய கவலை போல இல்லை ஒரு பெண்ணுடைய கவலை. எனவே எங்களுடைய தாயாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், தாத்தா தங்கச்சியாக இருக்கலாம், அவங்களோட கதைக்கிற நேரத்தில் மனசை உடைச்சிராமைக்கு நாங்கள் அழகான முறைக்கு விஷயத்தை புரிய வைக்கணும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த பெண்ணுடைய கவலையை பற்றி பேசிக்கிறான். பெண்ணுடைய கவலை ஆழமானது, அது மனசுல அப்படியே புதஞ்சு நிற்கும். சில நேரம் தற்கொலை செய்கின்ற முடிவையும் எடுக்கக்கூடும். யாரும் ஒரு மனிதன் தன்னைத்தானே கொலை செஞ்சு கொள்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அதையும் தாண்டி நடக்குதுண்டா அந்த பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையாயிருக்கும். அப்ப அந்த தாத்தாடையோ உம்மாடையோ மனைவியுடையோ மனசுல மனம் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தை நாங்கள் பாவிச்சிப்போம். அல்லது நாங்கள் பயன்படுத்தின எங்களுடைய நடைமுறை, சிலாக்கள் வாயில பேசுறல்ல, செயல்முறையில் கோபத்தை காட்டுற, பொஞ்சாதியோட பேச்சால கோபத்தை காட்டுறல்ல, எப்படி கோபத்தை காட்டுற, செயல்முறையால கதைக்கிறல்ல. என்ன சரி பேச வந்தா என்னது முகம் கொடுக்குறல்ல, பேச வந்தா நான் மொபைலை பார்த்துக்கிட்டே என்னது பேசுறது. ஒரு மனுஷன் பேசினா முகத்தை பார்த்து பேசணும். ஒரு மனுஷன் வந்து பேசினால் அதுக்கு தான் முகமுடைய பேர் எதுக்கு, முகமுடைய அதுக்கு பேர் வஜ்ஹுண்டு. அரபு வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. முகத்துக்கு பேர் வஜ்ஹுண்டு. வஜ்ஹுண்டா இன்னொருத்தருக்கு முகத்தை காட்டணும்.
அதனால இந்த முகத்துக்கு வஜ்ஹுன்னு பேரு. இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு மனைவிக்கு கொடுக்கிற மரியாதை, இதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்கணும். அதுக்கு நாங்கள் படிக்கணும். எங்க படிக்கிறது? இப்படியான சந்தர்ப்பத்திலாம் படிக்கணும். இப்படிப்பட்ட மஜ்லிஸ்லாம் படிக்கணும், சபையெல்லாம் படிக்கணும். இப்படியான ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இன்றைக்கு அதிகமானவங்களுக்கு பல பிரயோஜனங்கள் கிடைச்சிருக்கும். எப்ப படிக்கிறது? ஆரம்பத்திலிருந்து வந்து இதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து, முக்கியத்துவத்தை கொடுத்து. இன்றைக்கு மட்டுமில்லை, பொதுவாக ஹிதுமத்து செய்யக்கூடியவர்கள் சிலர் 2 மணியிலிருந்து 7:30 மணி வரை காட்டியும் எனத்துக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா, அல்லது அவர் இன்றைக்கு நேர்ந்துட்டீக்கா, இன்றைக்கு வேறுதான் ஆளுண்டு இல்லை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதை கவனம் எடுக்கணும். 2 பேர்ல தலையிலேயே போகக்கூடாது, எப்பவுமே மாறணும். சிலர் அல்ஹம்துலில்லாஹ் 2 மணிக்கு 3 மணிக்கு பிரயாணத்தை ஆரம்பித்து 7 மணிக்கு வந்து கலந்து கொள்கிறார்கள். மாஷா உரிய நேரத்தில். ஏன் முக்கியத்துவம்? சிலர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரங்காட்டியும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பரிபூர்ணமான முறையில் கேட்டு பயன்படுத்திய கொண்டவர்களும், விஷயங்களை, செய்திகளை, வரலாற்றை தெரிந்தவர்களும் இதில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எது எப்படியோ எங்களுக்கு கணக்கு அவசியம் கிடையாது. இஸ்லாம் ஆரம்பத்தில் 1-2 பேரை கொண்டுதான் என்னது ஆரம்பமாயிடுச்சு. இஸ்லாம் ஆரம்பத்தில் 1-2 பேரை கொண்டுதான் கடைசி ஹஜ்ஜத்துல் வதால ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 20 வருஷத்துல தான் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. மலையிலிருந்து கேட்டாங்க, நான் என்னுடைய ரிசாலத்துடைய பணியை, தூதுத்துவ பணியை நான் நிறைவேற்றி விட்டேனா? எல்லாரும் சொன்னாங்க ஆம். எத்தனை பேர்? 1,24,000 சஹாபாக்கள். ஆரம்பத்தில் எத்தனை பேர்? 10 பேர், 20 பேர். இஸ்லாம் அதே மாதிரி பின்னுக்கும் என்ன செய்யும்? அப்படியே எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு போகும். அதனால எங்கட இந்த செய்தியை, மார்க்க விஷயத்தை, ஹுத்துபாவை, அல்லது ஏனென்றால் சில நேரம் அது வேலையுடைய விடயங்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வேற விஷயம். ஒரு சபைக்கு வர நேரத்தில் எல்லா வசதியும் இருந்து லேட்டாகி வந்தால் பிரச்சனை. நேத்தையுடைய ஹுத்துபாவை ஆரம்பித்தது உருது பாஷையில். ஏன்? ஆரம்பத்தில் அதனை பேசுவதற்கு இருந்தவர் ஒரே ஒருவர், தமிழ் பாஷை தெரிஞ்சவர். எனவே இருந்தவர்கள், அடுத்தவர்கள் எல்லாம் 25 பேர், 20 பேர் அடுத்த நாட்டு மனிதர்கள். எனவே பேசணும் எதால? உருதால. வேலை விஷயம் அதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதுக்கு மன்னிப்பு இருக்குது. எந்த ஒன்றும் இல்லாமைக்கு இருக்கிற நேரத்தில், வெட்டியாக, லீவாக, ரெஸ்டாக இருக்கிற நேரத்தில் ஜும்மாவுடைய கடமைக்கு நேரத்தில் வந்து கலந்து கொள்றது. வேலை இல்லாமைக்கு, ஓவர் டைம் ஒன்றும் இல்லாமைக்கு நான் இன்றைய நாள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த எங்களுடைய மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக்கு நேர காலத்தில் வந்து அமர்ந்து அந்த குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் நிகழ்ச்சி கேட்கணும். அது எனக்குத்தான். குர்ஆன் என்ன சொல்லுது? லனா லக்கும் அமாலுக்கும் வலக்கும் அமாலுனா. நாங்கள் செய்கிற அமல் அது எனக்குத்தான், வேற யாருக்கும் இல்லை. லஹா மா கசபத் வ அலைஹா மக்தசபத். நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுடைய பிரதிபலனும் எனக்குத்தான், வேற யாருக்கும் இல்லை. நான் அடக்கம் செய்யப்பட மௌத்தாகிட்டால் என்ன மட்டும் தான் கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்வாங்க, வேற யாரையும் கொண்டு போய் வைக்கிறதில்ல. அதனால நான் என்ன பார்க்கணும்? நான் என்ன பார்த்துக்கொள்ளணும்? இந்த விஷயங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கர்சனை செலுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் ஹிதுமத்துடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, ஜும்ஆவுடைய இந்த சனிக்கிழமை நாளுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் இஹ்லாஸோட நல்ல பல மாற்றங்களில், நல்ல இஸ்லாத்துடைய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதில் கலந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவானாக. எங்களுடைய மனைவிமார்களில் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ, அல்லது எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், இன்னும் எங்களுடைய குடும்பத்தார்களில் யாரெல்லாம் மன்னருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய யா அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை சுவன வாழ்க்கையாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் குடும்ப சகிதம் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்தோமோ அதே போன்று மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் குடும்ப சகிதம் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.